சார். ஜெயக்குமார் சார், சேலம் சார். நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேங்க சார். சார், நான் ஃபர்ஸ்ட்டு உங்கள்ட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 லேக்ஸ் மேலே லாஸ் பண்ணிட்டேங்க சார். ஒரு சரியான ஒரு கான்ஃபிடென்ட் கிடையாது. இந்த பக்கம் போகிறது, அந்த பக்கம் போகிறது. இப்போ உங்கள்கிட்ட வந்து பண்ணுறதுலேருந்து தான் இப்போ டிசிப்ளின்னா என்ன, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து நம்ம ஆர்டர் எடுக்கணும். நான் 1 லேக் இருந்தால் கூட நான் பார்த்தீங்கன்னா 3 லாட்டுக்கு மேலே போட மாட்டேங்க சார் எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு சில டிசிப்ளின்லாம் வந்து உங்ககிட்ட நான் ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிட்டேங்க சார். இதுவரையும் உங்ககிட்ட வந்ததுல நான் லாஸ் பண்ணதே இல்லைங்க சார். சரிங்களா? ஆ ஆ கண்டிப்பாங்க சார். அது பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் லாஸ் சம்டைம்ஸ் அடிக்கும்போது நானே மோஸ்ட்லி எனக்கே ஒரு இது தெரிஞ்சதுன்னா நான் அது ஒரு 10 பாயிண்ட்ல நான் வெளியில வந்திருக்கேங்க சார் நிறைய டைம். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அவன் வந்து காலையிலேருந்து நைட் வரையும் கஷ்டப்படணும் சார். இதில் வந்து அந்த மாதிரி ஒரு இல்லைங்க சார். நமக்கு இதில் நம்மளோட ஒழுக்கம் மட்டும் இதில் இருந்ததுன்னா இதில் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி வேற எதுலையுமே இருக்க முடியாது சார். தென் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் வந்து இதில் கண்டிப்பாக ரொம்ப முக்கியங்க சார். கண்டிப்பாக ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேங்க சார். எங்கள் பசங்களுக்குலாம் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க சார். கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா சிஸ்டம் கண்டக்ட் பண்றேன். இதே பிளான் சொல்லி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் அப்படியே சொல்லி நான் எடுக்கலாம்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்கறாங்க, நம்ம இல்ல சொல்லிட்டு இருக்கோம். நல்லா இல்ல எங்க மிஸ்ஸஸ் கூட கேட்குறாங்க சார். நான் பேசாம ஜாபை குவிட் பண்ணிடுறேன், பேசாம நான் வேணா கிளாஸ் லேர்ன் பண்ணட்டுமா. நான் தான் சொன்னேன் வெயிட் பண்ணு கொஞ்சம், சார் இன்னும் அந்த இதுல ஒரு இதுல வராம இருக்காரு. அப்புறம் அவங்களும் இப்போ மார்ச் வராங்க சார். அது குவிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த எமோஷன்ல படிப்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுவும் முக்கியம். அதனாலதான் சார். மற்றபடி மெயினா இல்லைன்னா அது விடுறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மெயின் இன்கம் இப்ப இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. ஆமாங்க சார். கண்டிப்பா அதாங்க சார். கண்டிப்பா வெயிட் பண்றேன். நாங்க எங்களோட சன்னெல்லாம் வந்து கண்டிப்பா உங்க சைட்ல இருந்து தான் லேர்ன் பண்ணணும்னு எங்களோட ஆசைங்க சார். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க சார். பட் உங்கள்கிட்ட இருக்கிற வரையுமே ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்குங்க சார். கண்டிப்பா நான் ஒரு எடுத்தேன்னா பயப்பட மாட்டேங்க சார். நீங்களும் எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்றீங்க. அதே மாதிரி யார் யார் என்ன தப்பு பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றீங்க. அதே மாரி தப்பு பண்றவங்களும் இருக்காங்க. அது வந்து எமோஷன் சார். அது நானே நிறைய டைம் பண்ணியிருக்கேங்க சார். நம்ம அந்த மாதிரி இப்போ உங்க சைட்ல இருந்து வந்ததுல இருந்து நம்ம அந்த ஒரு எமோஷன்லயே போறதே இல்லைங்க சார். பரவாயில்ல, நீங்க 3000 ரூபாய் லாஸ் ஆகுதா அவ்வளவுதாங்க சார், விட்டுருவேன். பரவாயில்ல, நாளைக்கு போயிட்டு திரும்ப அதை நாளைக்கு நம்ம அந்த 3000 எடுத்துக்கலாம். அதோட எமோஷன் ஆகி திரும்ப மறுபடியும் இன்னொரு ட்ரேட் எடுத்து 3வது ட்ரேட் எடுத்து அதை நம்ம லாஸ் பண்ணக்கூடாதுங்க சார். பட் இதுல எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா, வெளியில யார்ட்டையும் ரொம்ப இது பண்ணிக்காம நம்ம இதுலயே டிராவல் பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பா லேர்ன் பண்ணாலும் இதுல ரொம்ப நம்ம பெரிய சக்சஸ். இப்ப நம்ம நண்பரே ஒருத்தர் இப்ப அவரு இப்ப ஜாப் இல்லாம இருக்காரு. இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு நம்மளோட குரூப்ல. இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு சார் அவருமே. இப்போ தாமோதரன் சொல்லிட்டீங்க சார். இப்போ நம்ம கசின் பிரதர் தான் சார். அவரு நான் சொல்லிட்டேன், ஒரு 1 வீக் to 10 days ட்ரேடே எடுக்காத. ஃபர்ஸ்ட் அவர் சார் என்ன சொல்றாரு, முதல்ல 9 மணிக்கு வந்து சார் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ அவருமே ஒரு 1 வீக் மேல ஆயிடுச்சுங்க சார். ஒரு 10 டேஸ்க்கு ட்ரேட் எடுக்காம ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுன்னு சொல்லியிருக்கேங்க சார். பட் இதுவரையும் நம்ம உங்க கூட இருந்து நான் டிராவல் பண்ணதுல இருந்து நான் இதுவரையும் நான் லாஸே ஒரு நாள் கூட பண்ணதே கிடையாதுங்க சார். இதே இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு இல்லைங்க சார். கண்டிப்பாங்க சார். அதே மாதிரி நீங்க ஒரு 2 பாயிண்ட் பார்க்க மாட்டேங்க சார் நீங்க சொல்லும் போது. என்னன்னா இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் லாபம் வர இடத்துல 300 ரூபாய் இருந்தா போதுங்க சார். நான் அந்த மாதிரி ஒரு சில சமயம் இந்த 2 ரூபாய் 3 ரூபாய் ஜம்ப் ஆகும் போது எடுத்துருவேன். இதே ரொம்ப அதிகமா போச்சுன்னா விட்டுருவேன். பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். ட்ரேடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே அதுக்கு ஒரு அழிவே கிடையாதுங்க சார். அது என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்குங்க சார். ஃபியூச்சர்ல இருந்துகிட்டே இருக்கும். அதனால இதுல வந்து டிசிப்ளின் கண்டிப்பா முக்கியமா இருந்து நம்ம பண்ணோம்னா இதுல சக்சஸ் பண்ணலாம் சார். இன்னைக்கு உண்மையால இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். இன்னைக்கு ஒரு மெடிக்கல்ல வேலை செய்யறாங்க, காலையில இருந்து நைட்டு 10 மணி வரையும் இருக்காங்க சார். 12,000 ரூபாய் சம்பளம். நம்ம இதுல நமக்கு காலையில இருந்து ஒரு 1 hour சம்டைம்ஸ் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லயே நம்ம ட்ரேட் முடிஞ்சு நம்ம பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு போயிடுறோம் சார். கண்டிப்பா அது ஒரு 2 லாட் எடுத்தாலும் 1000 ரூபாய் வருது, ரொம்ப சந்தோஷங்க சார். அது மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க சார். பட் உங்களோட செட்டப்ல சூப்பரா இருக்குங்க சார். இதை மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். கண்டிப்பாங்க சார். நான் உங்க கூட நாங்க கண்டிப்பா ஜேர்னி பண்றோம் சார். கடைசி வரையும் கண்டிப்பா இருப்போம் சார்.